ராஜசிவாலய அன்பர்களுக்கு வணக்கம். வைகாசி விசாகத் திருவிழாவின் தொடர் பிரார்த்தனையாக முருகவேலின் 12 திருமுறைகளை பற்றி சிந்தித்து வருகிறோம். இன்றைய பதிவில் அருணகிரிநாத பெருமான் அருளிய கந்தர் அலங்காரம், கந்தர் அந்தாதி பற்றி சிந்திப்போம். 8ஆம் திருமுறையான கந்தர் அலங்காரம் அருணகிரிநாத பெருமான் 107 பாடல்களாக இயற்றியுள்ளார். தமிழ் சிற்றிலக்கியத்தில் பாடப்பெற்ற முதல் அலங்கார நூலாகும் கந்தர் அலங்காரம். முருகனிடம் ஞான உபதேசம் பெறுவதைப் போன்று பாடல்களை அருணகிரிநாத பெருமான் இயற்றியுள்ளார். 107 பாடல்களில் நாம் எளிதாக பாடும்படியாக 5 பாடல்களை தேர்வு செய்துள்ளோம். 38வது பாடலாக நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே. நாளும் கோளும் கந்தனை வணங்குபவர்களை அணுகுவதில்லை என்று அருணகிரிநாத பெருமான் பாடுகிறார். 70வது பாடலாக விழிக்குத் துணை திருமென்மலர்பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்குத் துணை முருகாயனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்குத் துணை அவன் 12 தோளும் பயந்த தனி வழிக்குத் துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. யாமிருக்க பயமேன் என நம்மை காக்கும் முருகனின் பாதங்கள், நாமங்கள், 12 தோள்கள், வடிவேல் என அருணகிரியார் கூறுகிறார். 72வது பாடலாக சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெற்பனை செஞ்சுடர்வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்கு வள்ளி காந்தனை கந்தக் கடம்பனை கார்மயில் வாகனனை சாந்துணை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வு இல்லையே. முருகனை வணங்கி நிற்பவர்களுக்கு ஒரு நாளும் தாழ்வு இல்லை என்று அருணகிரிநாத பெருமான் பாடுகிறார். 90வது பாடலாக மாலோன் மருகனை மன்றாடி மைந்தனை வானவர்க்கு மேலான தேவனை மெய்ஞான தெய்வத்தை மேதினியிற் சேலார் வயற்பொழிற் செங்கோடனை சென்று கண்டு தொழ 4000 படைத்திலினே அந்த நான்முகனே. நான்முகனான பிரம்மனை முருகனை தரிசிக்க 4000 கண் படைக்கவில்லையே என்று அருணகிரிநாத பெருமான் பாடுகிறார். 101வது பாடலாக நூலின் பயனை அருணகிரிநாத பெருமான் கூறுகிறார். சலங்கானும் வேந்தர் தமக்கஞ்சார் யமன் சண்டைக்கு அஞ்சார் துலங்கா நரகக் குழி அணுகார் துட்ட நோய் அணுகார் களங்கார் புலிக்கும் கரடிக்கும் யானைக்கும் கந்தன் நன்னூல் அலங்கார நூற்றுள் ஒரு கவிதான் கற்று அறிந்தவரே என்று இந்த 107 பாடல்களில் ஒரு பாடலையாவது மன்னம் செய்ய வேண்டும் என்று அருணகிரிநாத பெருமான் கூறுகிறார். இந்த எளிமையான பாடல்களை நாமும் முருகனுக்கு அலங்காரமாக செய்வோம். கந்தர் அந்தாதி அருணகிரிநாத பெருமான் இயற்றியுள்ள கந்தர் அந்தாதி 100 பாடல்கள் கொண்டது. ஆறுமுகப் பெருமானுக்கு உகந்த 6 நூல்களுள் கந்தர் அந்தாதியும் ஒன்று. புலமை வாய்ந்த வில்லிபுத்தூரார் தம்மோடு வாதம் செய்து தோற்றவர்களின் காதை சேதம் செய்து வந்தார். அருணகிரிநாத பெருமான் ஆசுகவியாக பாடிய கந்தர் அந்தாதி 53 பாடல்களுக்கு வில்லிபுத்தூரார் உரை கூறுகிறார். 54வது பாடலுக்கு உரை சொல்ல முடியாமல் தன் தோல்வியை வில்லிபுத்தூரார் ஒப்புக்கொள்கிறார். பின்
அருணகிரியாரே 54வது பாடலுக்கு உரை சொல்கிறார். வில்லிபுத்தூராரை தண்டிக்காமல் மன்னித்ததால் அருணகிரியாரை கருணகிரி என்று பெயர் வழங்குகிறார்கள். 54வது பாடலான திதிதத்தத் தித்தத் திதிதாதை தாதுத்தித்தத்திதா திததத்தத் தித்த திதிதித்த தேதுத்து தித்திதத்தா திதிதத்தத் தித்தத்தை தாததி தேதுகை தாததத்து திதிதத்தத் தித்தித்து தீதி திதிதுதி தீதொத்ததே என்று 54வது பாடலாக கந்தரந்தாதியில் அருணகிரிநாத பெருமான் பாடியுள்ள பாடலுக்கு அவரே விளக்கமளிக்கிறார். சிவபெருமானும் பிரம்மனும் திருமாலும் வழங்குகின்ற ஆனந்த முதலே, தேவயானையின் தாசனே, உன்னை துதித்து வந்த என் சித்தத்தை அந்திம காலத்தில் உன்னுடைய திருவடிக்கு நீ ஆட்படுத்த வேண்டுமென்று அருணகிரிநாத பெருமான் முருகப்பெருமானை நோக்கி பாடுகிறார். இத்தகைய சிறப்பு வாய்ந்த 8ஆம் திருமுறையான கந்தர் அலங்காரமும் கந்தர் அந்தாதியும் நாம் முருகப்பெருமானை நினைத்து படித்து முருகப்பெருமானின் அருளுக்கு பாத்திரமாகி நம் வாழ்வில் எல்லா நலங்களும் வளங்களும் பெற்று சிறப்புற்று வாழ்வோம். வாழ்க வளமுடன்.